இல்லை சார், டைமே இல்லை சார். எக்ஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். எஸ் சார். சாரி சார், லேட் ஆயிடுச்சு. வர வழியில். வேண்டாம், உன்னோட எக்ஸ்கியூஸ் எதுவும் எனக்கு தேவையில்லை. வாழ்க்கையில் சின்சியரிட்டி தான் முக்கியம். சாரி சார். நோ சாரி சொல்லாத. இப்போ தான் முயற்சி ஆரம்பிச்சிருக்க, அதுக்குள்ளே உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. சொன்ன டைமுக்கு வர முடியல. உன்னால ஒரு விஷயத்தை செய்ய முடியலன்னா அது செய்யாத. சினிமாவில் பாடுறதுங்கிறது நீ நினைக்கிற மாதிரி லேசப்பட்ட விஷயம் இல்லை. சாரி சார். வேஸ்ட், டோட்டல் டைம் வேஸ்ட். சார் காரணம் தேவையில்லை. உன்ன மாதிரி ஒருத்தருக்கு நான் உதவி பண்ண நினைச்சேன் பாரு, என்ன சொல்லணும். இந்த பார், இனிமேல் பாடணும் ஆடணும்னு என்கிட்ட வந்து நிக்காத. போ. சார் 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 கெட் அவுட் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். மேடம், சொல்லுங்க சார். காலையில் ஒரு பெரியவரை அட்மிட் பண்ணேன். எந்த வார்டுன்னு தெரியல. அவர் பேரு? பேரு சின்னுன்னு. என் அட்ரஸ் தான். அவர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாருங்களே. சரிங்க மேடம். சரிங்க சார். சின்னு, ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். ஏய், ஏன் டல்லா இருக்க? மியூசிக் டைரக்டர் பார்த்துட்டேல்ல? இல்லை. ஏன், என்னாச்சு? வழியில் ஒரு பெரியவர் மயங்கி விழுந்துட்டார். அவருக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. அவர் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இதுக்கு தான் 500 கிலோமீட்டர் அந்த பக்கத்துல இருந்து வந்திருக்குமா? ரோட்ல 1000 நடக்கும். அது எல்லாத்தையும் நாம பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த சான்ஸ் கிடைக்க நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அது எல்லாத்தையும் கெடுத்துட்டு வந்து நிக்கிறியே. நான் படிச்சு சொன்னேன் உனக்கு, எதையுமே கேட்க மாட்டேங்கிற நீ. சினிமால வாய்ப்பு கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. இதையே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. ஒரு அப்பாயின்மெண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீ என்னடானா எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு வந்துட்ட. நீ சொல்றது புரியுது சரண்யா. அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ரோட்டில் அனாதையாக விழுந்து கிடந்தவரோட கஷ்டம் அனாதையாக இருக்க எனக்கு தான் தெரியும். ரோட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்க உயிர் முக்கியமா, இல்லை நாளைக்கு கிடைக்க போகிற வெற்றி முக்கியமானு யோசிக்கிறவனா இல்லை. காப்பாற்றணும்னு தோணுச்சு, காப்பாற்றினேன், அவ்வளோதான். எனக்கு ஒரு அப்பா இருந்திருந்தா அவர் மாதிரி தான் இருந்திருப்பார். வாய்ப்பு இன்னைக்கு போனால் நாளைக்கு வரும், ஆனால் உயிர் போனால் வராது. ஒருவேளை எனக்கு பாட வாய்ப்பு கிடைச்சி அதனால் கிடைக்கிற சந்தோஷத்தை விட ஒரு பெரியவர் காப்பாற்றணுங்கிற நிம்மதி எனக்கு பெருசாக தெரியுது. சாரி. வீடே கலகலப்பா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல வெளியே தலை கட்ட முடியாம பண்ணிட்டாளே. சரண்யா எங்கன்னு கேக்குறவங்களுக்கு எல்லாம் எத்தனை நாளைக்கு தான் வெளியூர் போயிருக்கான்னு பதில் சொல்ல முடியும்? இந்த திமிர் பிடிச்சவளை தேடி இவர் வேற எங்கெல்லாம் அலையிறாரோ, என்ன கஷ்டப்படுறாரோ. கவலைப்படாதீங்க அத்தை, மாமா நல்லபடியா இருப்பாரு. கண்டிப்பா சரண்யாவை கூட்டிட்டு வந்துருவாரு. அவளை தேடி ஊருக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு. என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு மனசு கடந்து துடிக்குது. ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேன்றாரு. நான் வளர்த்த விதம் தான் சரியில்லை. அதனாலதான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. அவளுக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்திருப்பா?
கல்யாணம் வேற நெருங்கிட்டு இருக்கு. பத்திரிகை எல்லாம் பிரிண்டாகி வந்துரும். நாளையில இருந்து பத்திரிகை கொடுக்க ஆரம்பிக்கணும். எந்த நம்பிக்கையில கொடுக்கறதுன்னு தெரியல. நாள் போக போக எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஹலோ, ஆர்த்தி இல்லையேங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அமெரிக்கா போயிருக்காங்க. ஆ, யார் வேணும்? சின்னு இருக்காரா? நீங்க யாரு? நான் அவரோட ஃப்ரெண்டு. ஓ, அதுக்குள்ள ஃப்ரெண்டு பிடிச்சிட்டானா? மேலதான் இருக்கான், போய் பாருங்க. தேங்க்யூ. நீதான் இவ்வளவு நேரம் காலிங் பெல் அடிச்சியா? இல்ல, உங்க அப்பா. உனக்கு எப்பவுமே விளையாட்டு தாண்டி. சின்னு, ஐயா வாங்க வாங்க உட்காருங்கய்யா. நீ உட்காருப்பா. எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குப்பா. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. நீ மட்டும் இல்லைன்னா என்ன நடந்திருக்குமோன்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. நான் இல்லைன்னா வேற யாராவது உங்களை ஹாஸ்பிட்டலில் செத்துருப்பாங்க. சின்ன பையனா இருந்தாலும் பெருந்தன்மையா பேசுறேன். என் உசுரை காப்பாத்தின சாமியை நேர்ல ஐயோ, பார்க்கணும். என்னங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வல்லவனா நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா நல்லவனா இருக்கிறது தான்ப்பா ரொம்ப கஷ்டம். நீ செஞ்ச உதவிய என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே மாட்டேன். இது உனக்காக வாங்கிட்டு வந்த கிஃப்ட். எதுக்குங்க அதெல்லாம்? என் திருப்திக்காக வாங்கிக்க. ரொம்ப நன்றிங்கய்யா. சரி ஐயா சாப்பிட்டு போலாங்கய்யா. நீ சொன்னதே ரொம்ப சந்தோஷம்ப்பா. வரட்டுமா? சரிங்கய்யா. ஆமா, கொரியர் வந்திருக்கு. வழக்கமா வேற பையன்லாம் வருவா? இப்போதான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன். ஓஹோ. ம். இந்தா. வீடு வரைக்கும் வந்துட்டியா? உன்னை யார் இங்கே வர சொன்னது?
சார் சார் நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க சார். என் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்றியா? படா. அருண், என்னாச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிற? இவன் எதுக்கு வந்தான்? பொறுப்புங்கிறது ரத்தத்துல இருக்கணும், இடையில வராது. இவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இங்கிருந்து போயிடு. சார் ப்ளீஸ் சார், நான் ஏன் லேட்டாக வந்தேன்னு தெரிஞ்சா கோவப்பட மாட்டீங்க சார். பரவழியில் ஒரு பெரியவர் மயங்கி விழுந்து கிடந்தார். அவர் அப்படியே விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை. நீங்கள் கொடுக்குற வாய்ப்பை விட ஒரு உயிர் எனக்கு பெருசாக தோணுச்சு. சார், ஒரு உயிரை காப்பாற்றினது தப்புனா நீங்கள் எனக்கு என்ன தண்டனை வேணால் கொடுங்க சார். அருண், அவன் சொல்றது நியாயமா தானே இருக்கு. நீ கோபத்துல சில நேரம் பொறுமை இழந்துடுற. அதுவும் இல்லாம இந்த தம்பி இப்ப இங்க வந்தது உங்ககிட்ட வாய்ப்பு கேட்டு இல்ல. கொரியர்ல வேலை பார்க்கறான், டெலிவரி பண்றதுக்காக வந்திருக்கான். அருண், நடந்தது நடந்து போச்சு, எதையும் மனசுல வச்சுக்க கூடாது. அவனுக்கு திறமை இருந்தா வாய்ப்பு கொடு. பையனை பார்த்தா நல்லவனா தெரியறான், மனசாட்சிப்படி நடந்துக்கிறோனாவும் இருக்கான். சும்மா இருக்க கூடாதுன்னு இந்த வேலை செய்யறான். ஒரு உயிரை காப்பாத்தினவ கடவுளுக்கு சமம். ஒரு தடவை தப்பு பண்ணவ மறுபடியும் தப்பு பண்ண மாட்டான். நீ அவனுக்கு ஒரு டைம் சொல்லு, கரெக்ட் டைமுக்கு வந்து நிக்கலன்னா கேளு. காலைல ஸ்டுடியோக்கு வந்து பாரு. ரொம்ப நன்றிம்மா. உங்களால தான் மறுபடியும் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குமா. நாளைக்கு நீ அருணை போய் பாரு, நிச்சயம் அவனுக்கு உதவி பண்ணுவான். அவன் அப்படிதான் கொஞ்சம் படபடன்னு பேசுவானே தவிர மனசுல எதையும் வச்சுக்க மாட்டான். நீ கண்டிப்பா ஜெயிப்ப. ஆல் தி பெஸ்ட்.